Hello friends, வணக்கம் கியோரா and a very warm welcome to நம்ம சேனல் தமிழ் கப்பல் in New Zealand. இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்க்க போறோம் and very இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நாங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அதாவது எங்க குழந்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து நாங்கள் வாங்கி வைக்கணும். அந்த குழந்தை வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாலுமே வந்து இந்த திங்ஸ்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயம் இல்லை அப்படின்னா குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்னது அப்படின்னு இந்த விலாகில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் நியூசிலாண்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு ஒரு மெட்டர்னிட்டி ஷூட் வந்து நாங்கள் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆசை அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஷூட் பண்ணோம். அந்த ஷூட்டுக்கு உண்டான காஸ்டியூம்ஸ்லாம் ஒரு சில காஸ்டியூம்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன். அந்த பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட ரிப்பீட்டடாக இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் வந்து நியூசிலாண்டு பிஆர் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற விஷயம் தான். நீங்கள் நியூசிலாண்டில் எந்த விசாவில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நாங்கள் எந்த விசாவில் நியூசிலாண்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே விசால தான் இப்போ இருக்கோமா, இப்போ நாங்கள் என்ன விசா ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிறது விஷயங்கள்லாமும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் ஷார்ட்ஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். அதில் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் நேம் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்லாண்டில் சில்வியா பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய பேபி ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே பேபி ஃபேக்ட்ரி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே வந்து பேபிக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து கிடைக்கும். கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இருக்கும். அதனால நாங்கள் வந்து ரெகுலராக பேபி ஃபேக்ட்ரி போவோம். அதே மாதிரி கேமார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடையும் இருக்குது. கேமார்ட்டும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம சில்வியா பார்க் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கார் சீட் வந்து பார்க்க போகிறோம். ஆக்லாண்டில் அதாவது நியூசிலாண்டில் குழந்தைங்களுக்கு கார் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து 2-3 வயசு வரைக்கும் போடுற மாதிரி கார் சீட் இருக்குது. அது வந்து கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தனியாக வந்து நீங்கள் ஸ்ட்ராலர் வந்து செப்பரேட்டாக அவங்களுக்கு போடுற மாதிரி வாங்கிக்கணும். பட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். அந்த கேப்சியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கார் சீட் மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து 6 months வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பட் அந்த கேப்சியூல் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சியூல் நீங்கள் கார்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கார் சீட்டை. அப்படி இல்லைன்னா அதையே நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்ட்ராலர்லேயும் மாட்டி அப்படியே குழந்தைய வந்து ஸ்ட்ராலரில் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி இதுதான் வாங்க போகிறோம், கேப்சியூல் தான் வாங்க போகிறோம். நாங்கள் கார் சீட்டு வந்து 6 monthsக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் வந்து கேப்சியூல் வாங்குறதுக்கு தான் போகிறோம். கேப்சியூல் வாங்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும். உங்கள் கார் அந்த கேப்சியூலை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் கார்லேயே நீங்கள் வந்து டெஸ்ட் ஃபிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேபி ஃபேக்ட்ரிக்கு போகலாம். ஸோ இந்த கேப்சியூல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பேபி லோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து பேபி ஃபேக்ட்ரி சில்வியா பார்க்கில் வந்து நாங்கள் வாங்கினோம். அப்போ வந்து மாத்திரைக்கு சேல் போயிட்டு இருந்தது. மாத்திரைக்குங்கிறது இந்த மௌரி மக்களோட நியூ இயர். ஸோ அந்த டைமில் வந்து சேல் போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்கு தான் வாங்கினோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து எடுத்துகிட்டு போய் பார்க்கிங்கில் எங்களோட கார் இருக்குது. ஸோ காரில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க
பார்க்கணும். நம்ம காருக்கு வந்து இந்த கேப்சூல் வந்து கரெக்ட்டா சைஸ் வந்து ஃபிட் ஆகுதா? இல்ல ஃபிட் ஆகாம இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை ஃபிட் ஆகாம இருக்கு அப்படின்னா, நம்மளால குழந்தைய அதுல வந்து வைக்க முடியாது. ஸோ கரெக்ட்டா அது ஃபிட் ஆகணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து குழந்தைய வந்து அதுல வைக்க முடியும். ஸோ நாங்க இப்ப அந்த டெஸ்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கேப்சூலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வந்து உட்காந்து எங்க சீட் பெல்ட் போடுறாங்களோ, அதே மாதிரி சீட்ல தான் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணி, இதுக்கும் சீட் பெல்ட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாரி இது வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகணும், மூவ் ஆகாம இருக்கணும். அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதுதான் வந்து செக்யூர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சீட் பெல்ட்ட வச்சு, இத வந்து கரெக்ட்டா நம்ம நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணி இது வந்து நகராம இருக்கணும். அண்ட் அதுல வந்து குழந்தைய இதுக்குள்ள போட்டுட்டு, குழந்தைக்கும் வந்து தனியா அதுக்குள்ளேயே பெல்ட் இருக்கும். அத வந்து நம்ம போட்டுட்டு, அந்த பெல்ட்ட வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். அது மாரி இந்த சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு, அந்த கேப்சூலும் நகராம இருக்கணும். ஸோ தட் வண்டி இப்படி அப்படி டர்ன் பண்றப்ப, அந்த மாரிலாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குறப்ப, அதெல்லாம் வந்து குழந்தைக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இருக்கணும். நீங்க கண்டிப்பா கேப்சூல் வாங்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஹையர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரென்ட்டுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கார் சீட் கேப்சூல் வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஆமா. எல்லாமே ஒர்க்கிங் ஃபைன், ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்லி. இதுதான் கார் சீட். கேப்சூல். ஸோ இப்போ இதுதான் வாங்க போறோம். பில் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். லெட்ஸ் கோ. இன்னைக்கு நாங்க எங்க மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கான அவுட்ஃபிட் ஃபிட்டிங்க்காக வந்திருக்கோம். நெறைய அவுட்ஃபிட்ஸ் என்னோட ஃபோட்டோகிராஃபரே வச்சிருக்காங்க. ஸோ அத தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். இது அவங்க ரீயூஸ் பண்ற அவுட்ஃபிட்ஸ் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ரெட் கலர். அது வந்து ரொம்ப அழகா என்னோட பேபி பம்ப வந்து ரொம்ப அழகா காமிச்சுது. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. எஸ்பெஷலி நீங்க அந்த ஃபோட்டோஸோட அந்த அவுட்புட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எங்க ஃபோட்டோகிராஃபரோட வீடு தான். அவங்களே வந்து இந்த மாரி ஒரு ஃபிட்டிங்க்கு ஒரு ரூமும், அதுக்கு ஒரு மிரருமே வச்சிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்து ட்ரெஸ் நம்பர் 2. bit of lace work and sleeves பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஃப்ளோயியாக இருக்குது. பியூட்டிஃபுல் ஒரு ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கொஞ்சம் இந்த ஃபிட்டிங் வைஸ் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. போன ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி நெக் பேட்டர்ன் எல்லாமே அந்த லேஸ் ஒர்க் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில். இன்னும் கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் கூட நான் வந்து ட்ரை பண்றேன். அதுலேருந்து அவங்க வந்து 3 இல்ல 4 அவுட்ஃபிட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து 3வது அவுட்ஃபிட் நான் ட்ரை பண்ணது. நல்ல ஒரு டார்க் ப்ளூ இது. ரொம்ப அழகா இருந்தது. எஸ்பெஷலி என்னோட அந்த சீமந்தத்துக்கு வளையல்லாம் அடுக்கினதுனால அந்த ட்ரெஸ்ஸோட ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் ஆச்சு. என்னோட பேபி பம்பும் ரொம்ப அழகா எடுத்து காமிச்சது இந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் ட்ரெஸ் நம்பர் 4. இதுதான் வந்து ஒரு ஒயிட் கலர் லேஸில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஒரு வெட்டிங் கவுன் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட்லாம் வேர் பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஐ ஹாவ் டு டிசைட். மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாமும் ட்ரை பண்ணிட்டு இது ஒரு மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து ஆப்டான ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு கண்டிப்பாக டிசைட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து மீன் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் நான் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ்ஸாக இல்லை, ரொம்ப ஃப்ளோயியான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் பேபி பிங்க் கலரில் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அப்போ லெட்ஸ் சி. இன்னும் 2 ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு வில் டேக் அ ஃபைனல் டெசிஷன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக் கலர் லேஸ் ட்ரெஸ்ஸு. நார்மலாக மெட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வந்து பிளாக் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பம்ப் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து பம்புக்கு மேலே இருக்கிறப்போ பிளாக் நார்மலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நான் கேட்டேன் இந்த மாதிரி பிளாக் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க அவங்களோட கேமரா ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி வச்சு அழகாக காமிக்கலாம் அப்படின்னு அவங்க 2-3 சாம்பிள்ஸும் எனக்கு காமிச்சாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள். இது வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.
இதுதான் லாஸ்ட் ட்ரெஸ் நான் ட்ரை பண்ணுறது. ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூவில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோயியான ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து இந்த ட்ரை பண்ணதில் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸையும் நான் வந்து மோஸ்ட்லி எடுத்துன்னு வர சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் லெட்ஸ் see உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் க்ரௌன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து அன்றைக்கி ஃபோட்டோஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் இன்னும் சில ப்ராப்ஸ்லாமும் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ என்னெல்லாம் ப்ராப்ஸ் வாங்குறேன் அப்படின்னும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து என்ன விசாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நியூசிலாண்டில் நிறைய பேருக்கு அதாவது எங்களை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக வரவங்களுக்கும் நான் சொல்கிறேன். நாங்கள் நியூசிலாண்டுக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து மூவ் ஆனோம். சிங்கப்பூரில் எங்களோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நியூசிலாண்டுக்கு மூவ் ஆனோம். எந்த விசாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே படிக்க வந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தோம். அவர் வந்து ஸ்டூடெண்ட் விசா, நான் வந்து பார்ட்னர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஸ்டூடெண்ட் விசாவோட டிபெண்ட், பட் எனக்கு வந்து நியூசிலாண்டில் ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த விசாலே நான் வேலை பார்த்துக்கலாம், எனக்கு தனியாக விசா ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியாவில் தான் நான் வந்து வந்தேன். ஸோ இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வந்து எனக்கு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நியூசிலாண்டில் வந்து ரெசிடென்சியோட விசா அப்ளிகேஷன் க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் சேலரிக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க, உங்ககிட்ட ஆஃபர் லெட்டர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து உங்கள் ரெசிடென்சியை வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு அதே மாதிரி எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கிடச்சதுனால, ஒரு நல்ல சேலரியில் எனக்கு கிடச்சதுனால, நான் அந்த ஆஃபர் லெட்டரை வச்சு நான் வந்து ரெசிடென்சி வந்து சப்மிட் பண்ணிட்டோம். நாங்களாக சப்மிட் பண்ணல, எங்களுக்கு வந்து ஒரு இமிக்ரேஷன் அட்வைசர் இருக்காங்க. நாங்கள் அவங்க மூலியமாக தான் நாங்கள் சப்மிட் பண்ணினோம். நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் போன வருஷம், அதாவது 2023 ஏப்ரல் 20 எங்களுக்கு எங்கள் கையில் ரெசிடென்சி வந்தாச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நாங்கள் நியூசிலாண்ட் ரெசிடெண்ட் ஆகி. அப்போ நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பவே நியூசிலாண்ட் ரெசிடெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் ஆக்சுவலாக சீமந்தம் வந்து போன வருஷம் நடந்தப்போ ஏப்ரல் 26 சீமந்தத்துக்கு நாங்கள் கிளம்புறோம். பட் 20th வந்து எங்களுக்கு ரெசிடென்சி வந்தனால நாங்கள் சீமந்தத்துக்கு ஒரு வாரம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தனால ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. பட் ரெசிடென்சியே வந்ததுனால நாங்கள் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சீமந்தம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ரெசிடென்ட் விசாவில் தான் இருக்கோம். இது வந்து பிஆரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆருக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ட் விசா 2 வருஷம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரலில், அதாவது 2025 ஏப்ரலில் வந்து எங்களோட பிஆரை வந்து அப்ளை பண்ணுவோம். இது வந்து டீட்டெயிலாக இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் இந்த ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால் நான் இதுக்குன்னு ஒரு இமிக்ரேஷன் சீரீஸ் வந்து நான் தனியாகவே நான் போடுறேன். ஒரு விசா எப்படி, அதை நம்ம என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம்.